உண்மையை உறக்கச் சொல்வோம், சத்தியத்தை சத்தமாகச் சொல்வோம். இன்றைய அரசியலை பற்றி பேசணும் என்றால், இன்று செங்கோட்டையன் பரபரப்பாக பேசிக்கொண்டு வருகிறார்கள். அதிமுகவிலே 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் தலைமை பொறுப்பை வரலாம் என்று ஆசைப்பட்ட பொழுது, அது ஒற்றை தலைமைதான் ஒத்து வரும் என்று எடப்பாடி தலைமையில் பெரும்பாலான செயற்குழு உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்ததால், பெரும்பாலான எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்ததால், தேர்தல் ஆணையமே இரட்டை சின்னம் எடப்பாடிக்கு தான் கொடுத்தது. பொதுச் செயலாளராக அங்கீகாரம் செய்தது. இன்று உச்சநீதிமன்றம் வரை சென்று உச்சநீதிமன்றம் வரை எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இருந்தது. ஒரு தீர்ப்பையும் விசாரணை நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் தான் இது தீர்ப்பை சொல்ல வேண்டும், விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வழக்குகள் நிலுவையில் இருக்குது. தேர்தல் இப்போ ஹைகோர்ட்டில் புகழேந்தியும் ரவீந்திரநாத் குமாரும் தாக்கல் செய்த வழக்கில் உயர்நீதிமன்றமானது தீர்ப்பை என்ன வழங்கியிருக்கிறது என்றால், தேர்தல் ஆணையமே விசாரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு தீர்ப்பு சொல்லி எடப்பாடி பழனிசாமியினுடைய மனு தள்ளுபடி செய்தது. மேலும் இந்த செங்கோட்டையன் விஷயத்துக்கு வருவோம். மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 கட்சியை ஆரம்பித்த பொழுது கட்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு 25 வயதில் இளம் வயதில் எம்எல்ஏவாக வந்தவர். கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் செல்வாக்காக என்றும் வலம் வருகிறவர். அமைதியான அமைச்சர், யாரையும் பெரும் தாக்கி பேச மாட்டார். மாட்டான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற கொள்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர். கருத்தை கேட்கும்பொழுது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்லுவார்கள். அதுபோல் டிடி வித்யநகரன் ஒரு ஓட்டை பிரிக்கிறார் டெல்டா மாவட்டங்களில். இந்த பக்கம் ஓ பன்னீர் தென் மாவட்டங்களில் பிரிக்கிறாரு. சசிகலாவுக்குன்னு சில ஓட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போ செங்கோட்டையனை ஓரங்கட்ட நினைத்தார்கள் என்றால், செங்கோட்டையன் மூலமாகவும் கொங்கு மண்டலங்களில் ஓட்டு பிரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது எதிரிகளுக்கு சாதகமாக அமையும். ஆகவே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்வதைப் போல் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து கட்சியை வளர்ப்பதற்கு பார்க்கணும். இன்று பாரு, பிரசாந்த் கிஷோர் அவர்களை வைத்துக்கொண்டு திமுக வெற்றி வாகை சூடியது. 4000 கோடி செலவு பண்ணி. இன்றைக்கி அந்த அளவுக்கு 4000 கோடி பக்கமாக படம் நடித்து முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய இளம் தளபதி விஜய் அவர்கள் இன்று கைகோத்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோருடன். அவர் என்ன செய்வார், கூட்டணி அதிமுக ஒருங்கிணைந்து அதிமுக வந்தால் யாருக்கு ஒரு பொண்ணு பார்க்கவே போகிறான், ஏதாவது ஒரு குறை இருந்தால் அந்த பொண்ணு வேண்டான்னு தான் வருவாங்க. அது மாதிரி அதிமுகவில் பல குறைகள் இருந்தால் கூட்டணி வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அதாவது யோசனை பண்ணி இன்னி 2026 வாழ்வா சாவா என்று அதிமுகவுக்கு இருக்கிற சமயத்தில் இவ்வாறு ஒவ்வொருவரும் தலைமை கட்டுப்பட்டு சில மூத்த நிர்வாகிகள் ஆலோசனையையும் தலைமை கேட்டு செயல்பட வேண்டும். சில தொகுதிகளில் ஜாதி அடிப்படையிலையும் செயல்படுவாங்க. உதாரணத்துக்கு கட்சி தொண்டர்களை மதிக்க மாட்டாங்க. ஒரு கட்சி தொண்டை கிளைச்சலாளர் நல்லா வேலை செஞ்சு கட்சியை வளர்க்க பார்ப்பேன். ஒரு ஜாதி தலைவனை என்ன செய்வேன், அவன் மாட்டு கட்சிக்கு ஓட்டு போடுவேன். அந்த ஆள் பேச்சா ஒரு விளையாட்டு போட்டிக்கோ அல்லது எதுக்கு கோயில் டொனேஷனுக்கோ போனால் கிளைச்சலாளரை மதிக்காமல் நேரடியாக போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அங்கே உள்ள லோக்கல் அரசியல் என்ன செய்வாங்க, நாங்கள் ஜாஸ்திட்டோம்ல, நீ கிளைச்சலாளர் இருந்து எதுக்காகுது, இந்த மாதிரி தான் கட்சியை சில ஜாதி எம்எல்ஏக்கள் கெடுக்கிறாங்க. இந்த மாதிரி தான் நிறையா பக்கம் இருக்குது. அது மாதிரி அப்புறம் ஜெயிச்சு வந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு கூட்டு சங்க பதவிக்கோ அல்லது ஒரு வாரிய பதவிக்கோ இத்தனை லட்சம் கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. ரேஷன் கடைக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆயா வேலைக்கு, ஒரு ஆர்கனைசர் வேலைக்கு, அதாவது ஒரு கிளைச்சலாளர் குடும்பத்திற்கும் ஒரு மூத்த நிர்வாகிகள் குடும்பங்களுக்கும் லஞ்சமே வாங்காமல் என்ன செய்யணும்னா வேலை ஓட்டு கொடுக்கணும். இதெல்லாம் ஜாதிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க சில தொகுதிகளில். இந்த மாதிரி கட்சி கெட்டு போகிறதுக்கு அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் இதுவும் ஒன்றா இருக்குது. சீர் செய்யப்பட வேண்டும் என்றும் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு சீமான் மற்றும் விஜய், பாமக இதெல்லாம் உள்ளே இழுத்து போட்டு வெற்றி பெறுவது தான் இலக்கு என்று செயல்பட்டால் நிச்சயம் ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம்.